வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டடி இன் ஓம் சேனல். இப்போ அடுத்து வர டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கான மிக முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம். இதில் முதல் கேள்வி, மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நலன் அமைச்சகம் கிஷான் விகாஸ் பத்ரா துவக்கம் 1988 இந்திய அஞ்சல் துறையால் துவங்கப்பட்டது. செயல்பட்ட காலம் 1888 முதல் 2011. மீண்டும் தூக்கப்பட்டது 2014. இதனுடைய முக்கிய நோக்கம் சேமிப்பு பத்திர திட்டம். குறிக்கோள் என்னவென்றால், பல்வேறு பண மதிப்புகளில் அஞ்சல் அலுவலகங்களிலிருந்து பத்திரங்கள் வாங்குவதன் மூலம் வரம்பற்ற முதலீடுகளை எளிதாக்குதல் மற்றும் வசதிப்படுத்துதல். போஸ்ட் ஆபீஸ்ல நமக்கு 1000, 500, 10,000 50,000 வரையும் நம்ம முதலீடு பத்திரங்களுக்கு நமக்கு கிடைக்கும். இது ஆண்டுக்கு 8.7% வட்டி அளிக்கும். 100 மாதங்களில், அதாவது 8 ஆண்டுகள் மற்றும் 2 மாதங்கள் முதலீடு மதிப்பு 2 மடங்காக உயரும். இரண்டாவது கேள்வி, விஞ்ஞான தாரா திட்டம் விக்யான் தாரா ஸ்கீம். இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மேம்பாடு செயல்படுத்தும் அமைப்பு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை. இதனுடைய திட்ட காலம் 2021-22 2025-26 வரை. பள்ளி குழந்தைகளுக்கு, அதாவது பள்ளி படிக்கும் மாணவர்கள், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துதல். இதனுடைய திட்டத்தின் செயல்திறனை அதிகரித்து அவற்றுக்கிடையான நகல்களை தவிர்த்தல். அது மட்டுமல்லாமல் கல்லூரி முடித்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்குதல். யூஜி, பிஜி மற்றும் முனைவர் பட்டம் PhD படித்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கி அவங்களுடைய ஆராய்ச்சியை கண்டினியூ பண்றதுக்காக கல்வி உதவித்தொகையும் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலம். அடுத்த மூன்றாவது கேள்வி, ஒரே நாடு ஒரே சந்தா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இதுக்கான நிதி ஒதுக்கீடு, இத்திட்டத்தை செயல்படுத்த சுமார் 6000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செயல்படுத்தும் காலம் 2025 ஜனவரி 1 முதல் 2027 டிசம்பர் 31 வரை. 3 ஆண்டு காலங்களுக்கு திட்டம் நடைமுறையில் உள்ளது. இதனுடைய பயனாளிகள் யார் என்றால், நாடு முழுவதும் உள்ள சுமார் 6400 அரசு உயர்நிலை நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் சேர்ந்து 1.8 கோடிக்கு அதிகமான மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பயனடைவார். அடுத்த 4வது கேள்வி, PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் 2024-25 மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவில் உள்ள சிறந்த 500 நிறுவனங்களில் 1 கோடி பேர் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அதாவது ஒரு வருடங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும். மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும். கூடுதலாக ஒரு முறை இவர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். இதுக்கான வயது தகுதி 21-24 வயது. 5 ஆண்டுகளுக்கு திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்த 5வது கேள்வி, PM சூர்யா ஜிஹார் PMSG முஸ்தப் பிஜ்லி யோஜனா 2024. இது எதற்காக என்றால், வீட்டின் மேலே உள்ள கூரைகளில் மின்சார தகடுகளை அமைப்பதற்காக. இதற்கு மத்திய அரசு மானியம் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதனுடைய இலக்கு 2027க்குள் 1 கோடி வீடுகளின் மூலம் 30 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும். இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது என்றால், புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. மிக்க நன்றி மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.